ஏராளமான நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்கன்னு கேட்டாலும் இந்த மிதுன ராசிக்காரங்கள சொல்லலாம். ரொம்ப ரொம்ப விவேகமானவங்க. எந்த சூழ்நிலையில அதாவது இந்த இடம், பொருள், ஏவல்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி சமயம் அறிஞ்சு நடந்துக்கிறதுலயும் கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப அனுபவசாலிங்க, எதார்த்தமானவங்க. வாழ்க்கைக்கு எத தேவையோ அத நோக்கி பயணப்படக்கூடிய இவங்க தான். பெரும்பாலும் மூட நம்பிக்கைங்கிறது இவங்ககிட்ட அதிகமா இருக்காது. தெய்வ நம்பிக்கை உண்டு தான். ஆனா வாழ்க்கைக்கு எது உண்மைங்கிறத உணரக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். மனசுல அமைதி இல்லைன்னு வந்துட்டா உடனே கோவில், குளம், தர்ம காரியம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த நாளா நினைச்சு வாழக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். தன்னம்பிக்கை லெவலுங்கிறது அதிகமா இருக்குங்க. மனமா இருக்கட்டும், ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கட்டும், மனசு திருப்திக்காக வாழக்கூடியவங்க இவங்கன்னு சொல்லலாங்க. எதுக்கு வேணாலும் கட்டுப்பட மாட்டாங்க. அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு நிற்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா ஒண்ணு, இவங்க சுதந்திரத்துல யாரும் தலையிடாத வரைக்கும் தான். பெரும்பாலும் யாருக்கிட்டையும் விரோதத்தை வளர்த்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனா சண்டைன்னு வந்துட்டா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தாங்க. எதையும் முகத்துக்கு நேரா பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. பிடிச்சவங்களா இருக்கட்டும், பிடிக்காதவங்களா இருக்கட்டும், எல்லாரும் ஒண்ணுதான். அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்குறதுலையும் கெட்டிக்காரங்க யான்னு கேட்டீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்கள சொல்லலாம். இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எல்லாமே சொத்தானையும் பிரச்சனையா இருந்திருக்கும், சொந்தத்தானையும் பிரச்சனையா இருந்திருக்கும், திருமண பக்கம் எல்லாமே அடின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. பணம் செலவாவதை தவிர வருமானம் வந்த பாடில்ல, ஒரு சேமிக்க முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகம்தான். அதுலயுமே உங்க பிரச்சனையே பெருசா இருக்கிறப்ப இந்த சொந்த பந்த வகையில இந்த பண பிரச்சனையில தலையிட்டுக்கிட்டு நீங்க படுற பாடு பகவானுக்கு தான் தெரியும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். நிறைய இடத்துல உங்களை மீறி உணர்ச்சி வசப்பட்டுட்டு கொஞ்சம் பாதிப்பு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பத்தி தாங்க பார்க்க போறோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எதுவா இருந்தாலும் சிறப்பா முடியுங்க. திட்டம் போட்டா போதும். ஆரம்பத்திலேயே ஒரு வேலை செய்றீங்கன்னா முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தின சிந்தனையை முன்ன கொண்டு வர பாருங்க. திட்டமிட்டீங்கன்னா கண்டிப்பா சிறப்பா இருக்குது. ராசி அதிபதி புதனுடைய அமைப்பு செவ்வாயோட இருக்கிறத பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆரம்பத்துல எதுவுமே மந்தமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கவனம் கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான பலன் தரக்கூடிய நேரம் தான். வேலையிலுமே பாதிப்புங்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாமே வேலையில நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. யாரெல்லாம் நம்பி ஒரு முதல போட்டீங்களோ, யாரெல்லாம் நம்பி ஒரு தொழில் செஞ்சீங்களோ அவங்களாலே நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. அந்த பாதிப்பு நீங்குதுங்க. இந்த நேரம் உங்களுக்கு பிரச்சனை குறையக்கூடிய வாரம். முன்னாடி இருந்ததை விட இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. தொழில் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பயணத்தை கொடுக்கும். ஒண்ணு வெளியூர் பயணம், இல்லைன்னா வெளிநாடு பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் மிதுன ராசி அன்பர்கள் வந்து உங்க வாழ்க்கையில பயணங்கிறது இல்லாம இல்லைங்க. பயணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒண்ணு அது தொழில் ரீதியா இருக்கும், இல்லைன்னா வேற வகையில அதாவது சொந்த பந்த வகையில ஏற்படக்கூடிய ஒரு பயணங்களா இருக்கலாம். ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. பயணங்கள் உண்டு. பயணத்தால நன்மையான பலன் உண்டு. அதே மாதிரி நிறைய பேர் புதிய முயற்சி செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஒரு கடன் தொகைங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்காது. ஒண்ணு நீங்களாவே செய்யணும்னு நினைச்சிருந்தா கூட ஒரு தடங்கிறது இருந்திருக்கும். ஒரு சேமிக்க முடியாத சூழ்நிலை இருந்திருப்பீங்க. ஆனா அந்த அமைப்பு மாறுது. இந்த நேரம் ஒரு உதவிங்கிறது கிடைக்கும். கடன் சம்பந்தப்பட்ட தொகை கிடைக்கும். நிறைய பேருக்கு நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வாரத்துல ஏற்பட்டிருக்குது மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி இதுதான் நோயினே தெரியாத நிறைய வைத்திய செலவு பண்ணியிருப்பீங்க. ஒண்ணு உங்களுக்கு வைத்திய செலவு செஞ்சிருப்பீங்க, இல்லைன்னா வீட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு வைத்திய செலவு பண்ணியிருப்பீங்க. வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் பாதிப்பு கொடுத்திருக்கும், தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியம் பாதிப்பு கொடுத்திருக்கும். அந்த பாதிப்பு நோய் தாக்கம் குறையக்கூடிய நேரம், வைத்திய செலவு குறையக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் இந்த நேரம் தொழில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி சுய ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி சிறப்பா இருக்குது. திட்டமிட்ட காரியம் நல்லபடியா நடக்கும். இந்த தந்தை வழி உறவினர் வழியில ஏற்பட்டிருந்த பல விஷயம் மாறுதுன்னு சொல்லலாங்க. நிறைய பகை உணர்ச்சியோடு இருந்திருப்பாங்க. போட்டி பொறாமைங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். அந்த நிலைமை மாறுது. உங்களுடைய தந்தை வழி சொந்த பந்த வகையில பொறுத்த வரைக்குமே நீ நல்ல காரியம் நடக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம்.
ஆனாலுமே இந்த சொந்த பந்த வகையில மட்டும் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல வச்சுக்காதீங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. புதுசா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா தான் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகம் வர்றப்ப கொஞ்சம் வேலை சும்மா அதிகம்தான். அலுவலக பிரச்சனையும் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதை அங்கேயே விட பாருங்க. வீட்டுக்கு கொண்டு வர வேண்டாம். குடும்ப வாழ்க்கை பார்த்துச்சிடும். ஆனாலுமே வேலையில இந்த நேரம் உங்களுக்கு பெருசா பாதிப்புங்கிறது இல்லை. எங்க போனாலும் உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது. திடீர்னு டக்குன்னு முடிவெடுக்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குதுங்க. வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சந்தை நிலவரத்தை முன்னாடி விசாரிச்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் செய்யறது நல்லது. அதனால நல்ல லாபம் கிடைக்கும். இந்த நேரம் நியாயமில்லாத நிறைய போட்டி இருக்குதான். தொழில் வியாபாரத்துல போட்டி இருக்குதான். ஆனா கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் கொஞ்சம் குறைவுதாங்க. ஆனா வாய்ப்பு சிறப்பா இருக்குது. வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கங்க. சிக்கனமா இருக்க பாருங்க. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் கிரகங்கள் அனுகூலமா இல்லை. அதனால யார்கிட்ட பழகினாலும் எச்சரிக்கையா இருக்கணும். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் குறையும். அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. படிப்புல சிறப்பா இருக்குது. கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பா இருக்குது. நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். ஆனா நீங்க பழகுற பழக்கத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கூடா நட்பு கேடா விளையுங்கிறத கவனத்துல வச்சுக்கோங்க. சகவாச தோஷம் மன உளைச்சல் தரது மட்டும் இல்லாம வீண் பழி கொடுத்துரும். அதனால யாருக்கிட்டையும் நெருங்கி பழகாம இருக்கிறது தான் நல்லது. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்க பாருங்க. சிறப்பா இருக்குது. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் ஓரளவுக்கு சிறப்புனாலுமே கடுமையா நீங்க உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கடனை அடைக்கக்கூடிய நேரங்க உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே இந்த கடன் பிரச்சனை தான். அந்த கடன் பிரச்சனைங்கிறது படிப்படியா குறையக்கூடிய வாய்ப்பா இருக்கு. கொஞ்சம் உடல் உழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் அதிகமா கொடுக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நீங்களும் கவனமா இருக்கணுங்க. அதுமே வெளியில வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தா இன்னும் கொஞ்சம் சிரமம். வீட்லயும் வேலை சமாளிக்க முடியாம வெளியிலயும் வேலை சமாளிக்க முடியாம கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் உடல்நிலையில இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரணும் அமைகிறது இந்த நேரம் கொஞ்சம் தாமதமாகும். இந்த நேரம் வரனை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வரனை தேர்ந்தெடுக்கிறது நல்லதுதான். பெரும்பாலும் பெருசா தொந்தரவு இல்லைனாலுமே இந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும். உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அலைச்சலை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெருசாக தொந்தரவுங்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு சொல்லலாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வ வழிபாடு செய்கிறது. மிதுன ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான். அதனால சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க. இதனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் உங்கள் தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாங்க. அடிக்கடி ஆலய வழிபாடு இந்த நேரம் செய்ய பாருங்க. ஏன்னா கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யறப்ப மன அமைதிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். உங்களுக்கு பாதிப்பு இந்த நேரம் மனக்குழப்பங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். தெரியாம வார்த்தையை விட்டுட்டு வார்த்தையால பல சங்கடம் பெற மாதிரி தான் இருக்குது. அதனால வார்த்தையில கவனமா இருங்க. மன அமைதி பெற முயற்சி செய்ய பாருங்க. சிறப்பா இருக்குது. பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. பிரிஞ்சு போனவங்க ஒண்ணு சேருவாங்க. மனசுல புது தெம்பு உண்டாகும். முயற்சி வெற்றியா இருக்குங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை மிதுன ராசி அன்பர்கள் நீங்க பெற போறீங்கன்னா மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா உங்களுக்கு தடையா இருந்த விஷயம் உங்களுக்கு நல்லபடியா நடக்குங்க. ஏன்னா உங்க புத்திசாலித்தனத்தால எதுவா இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. சொத்துல ஏற்பட்டிருந்த தகராறு நீங்கி நல்ல முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குதுங்க. ஒத்துழைப்பு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வியாபாரம் விரிவாக செய்றீங்கன்னா கூட நல்லபடியா முடியும். நல்ல செய்தி கிடைக்கும். பண வருமானம் குறையுங்க. முன்னாடி இருந்த கஷ்டத்தை விட இந்த நேரம் உங்களுக்கு குறைஞ்சு வரக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீண் அலைச்சல் எதுலையும் கொடுத்தாலுமே வேலை நல்லபடியா முடியும். எப்படிப்பட்டாலும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க. வேலை சிறப்பா இருக்குது. முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்குது. நல்ல வெற்றி தரக்கூடிய அமைப்பு தான். எந்த நிலையா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, சாதகமான அமைப்பு தான். எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம். முயற்சி கொடுத்தா சிறப்பான பலன் தரக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. நீங்க எதுக்கு எடுத்தாலும் இந்த மனக்குழப்பம் அடைகிறத மட்டும் தவிர்க்க பாருங்க. மற்றபடி இந்த காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களுக்கு பல அற்புதமான பலனை தரக்கூடிய நேரமா தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமா ஒரு முறை உங்களால முடிஞ்சா மதுரை மீனாட்சி அம்மனை நீங்க இந்த நேரம் தரிசனம் செய்ய பாருங்க. இல்லைன்னா வீட்டுல மதுரை மீனாட்சி அம்மனுக்காவது ஒரு தீப ஏற்றியாவது வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு ராசிதிபதிங்கிறதால மதுரை மீனாட்சி பொறுத்த வரைக்குமே புதன் பகவான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த இடம். அதனால அந்த கோவிலுக்கு நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான். ராகு கேதுவோட அமைப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதனால எந்த பாதிப்புமே இல்லை. நீங்க பக்கத்துல எந்த கோவிலுக்கு போனாலும் சரிங்க. இந்த சனிக்கிழமை நாட்கள்ல இந்த நவ கிரகத்துக்கு தொடர்ந்து நீங்க தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா
நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் விட்டுறாதீங்க. இதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.